6 ஓவர் மேட்ச் 2-3-4 பேட்டிங் சூஸ் பண்ணுறது தான். பவுலர் வந்து கார்டு சொல்லிட்டாலுமே வந்து அந்த ஓவரை வந்து அவங்க பவர் பிளே சூஸ் பண்ணால் அது பவர் பிளே தான். பவுலர் மாற்றக்கூடாது, கார்டு சொல்லிட்டா மாற்றக்கூடாது, கார்டு சொல்லலாம் மாற்றிக்கலாம். 6வது ஓவர் லாஸ்ட் பால் மட்டும் ஃபயர் பால், ஒரே ஒரு பால் மட்டும் ஃபயர் பால். இது ஃபஸ்ட் பால் கோல்டன் பால், இன்டூ டபுள். அடுத்து வந்து லெக் பைஸ் இருக்குது, ஷார்ட்டுக்கு போனால் தான் லெக் பைஸு, ரிவர்ஸ் திரும்பினா 2 சைடு போனாலும் கரெக்ட் பால். ஃபுல் டாஸ் நோ பால் அடிச்சாலே கரெக்ட் பால், ஹைட் நோ பால் எல்லாமே சேர்த்து. ஸ்டெப் நோ பால் மட்டும் ஃப்ரீ ட்ரிக்கு. மறுபடி 3 ஓவர் முடிஞ்சிட பிறகு தான் அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்கு எல்லாமே வரணும் உள்ளே. அதுக்குள்ளே ஆண்டிங்கன்னா அந்த ஃபார்மில் எவ்வளோ ரன் போட்டுருவோம் மைனஸ், அவ்வளோ ரன் கன்ஃபார்ம் மைனஸ் பண்ணுவோம். ட்ராக் இஷ்யூ இல்லைனா கம்பல்சரி மைனஸ் பண்ணலாம். இன்ஜூரினா பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பால் உள்ளே கிழிஞ்சிச்சுன்னா வந்து டெட் பால், 6-4 போய் கிழிஞ்சா வந்து கரெக்ட் பால். அது வந்து நியூ பால் தான் மாற்றுவோம். லாஸ்ட் ஓவர் கிழிஞ்சாலும் எப்போ கிழிஞ்சாலும் வந்து நியூ பால் தான். வேறு ஏதாச்சும் 5.5 ஆமாம், எப்போ நியூ பால் தான். யார் கேட்குறீங்க? ஸோ மேட்ச் 3யோட டாஸு சென்னை 95 வர்சஸ் 11 வாரியர்ஸ். டிசிஷன் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, டைல்ஸ் போலிங் சென்னை 95 டீம் 11 வாரியர்ஸ்க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் தினார் மட்டும் ஃபஸ்ட் ஓவர் வந்து விக்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு. கோல்டன் பால் ஃபஸ்ட் பால் ஃபீல்டர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு பால். ஸோ ஃபஸ்ட் பால் கோல்டன் பாலில் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் 11 வாரியர்ஸ். ரிவர் சுவிட்ச் அண்ட் இந்த வாட்டி ஃபுல் டாஸாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபீல்டர் தான் சேஸ் பண்ணணும். ஸோ சேசிங் அண்ட் பவுண்டரி கிடைக்குமான்னு பார்த்தா மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. ஸோ பவுண்டரி நம்பர் 2 ஃபார் த டீம் 11 வாரியர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுண்டரி போகுமா, ஸ்டாப் பண்ணாங்களான்னு தெரில. அது ஒரு ஸ்டாப். இப்போது ஒரு டபுள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் உள்ளே வந்திருக்கு டாட் பால். திரும்பி ஒரு குயிக்கராக உள்ள போட்டிருக்காங்க அண்ட் டாட் பால். திரும்பி டாட்ஸோட கம்ப்ளீட் பண்ணிடுறாரு விக்கி இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் சென்னை 95க்காக. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண வீரா வந்திருக்காரு அண்ட் பேட்டிங் பால் பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் முகிலன் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கடை அண்ட் ஸ்லோ ரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பால். லெக் சைடில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல் ஸ்ட்ரைட் அவே. ஃபுல் டாஸ் அண்ட் தவற விட்டுருக்காங்க. ஆஃப் கட் ரவுல வந்திருக்கு மிஸ்ஃபீல்ட். ஸோ பைஸில் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க. ஸ்டெப் டவுன் அண்ட் ஃபுல் டாஸாக கரெக்ட் பண்ணியிருக்காரு சிங்கிள். அண்ட் இப்போது நல்ல ஒரு ஸ்டாப்பா இல்லை பால் பவுண்டரி போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ பால் பிளே அண்ட் பவுண்டரி கிடச்சிருக்கு இங்கே டீம் 11 வாரியர்ஸுக்கு. லெக்கில் மடங்கியிருக்காரு. ஸோ வித் கட் சிங்கிள் அண்ட் காற்றுக்கு த்ரோ வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் மேலே போட்டிருக்கா ஓட்டில் டாட் பால் மட்டுமே. ஸோ ஸ்டெப் டவுன் அண்ட் திரும்பி ஆஃப் கலர். ஸோ விட்டுருக்காங்க கீப்பர். இன்னும் ஒரு சிங்கிள் மட்டுமே. இவ்வளோ ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் பேஸ் அண்ட் குயிக்கர் அவுட் வந்திருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தன்னோட பிள்ளைங்க. ஏதாவது சென்ட்ரல் ப்ளே பண்ணியிருக்காங்க கீழே அண்ட் ஃபீல்டர் குயிக்காக ஓடி இருக்காங்க. இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஸ்டெப் டவுன் அண்ட் லெக் கட்டர் போட்டிருக்காங்க டாட் பால். ஆஃப் கலர். ஸோ உள்ள விட்டுருக்காங்க. பவுலர் 2 அடிக்கணும் அடிச்சிருக்காரு. நான் விக்கெட்டான்னு பார்க்கும்போது இல்லை, நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க. நாங்கள் போயிருக்கு வித்த விண்டு. ஸோ ட்ரிபிள் கால். பவுலர் 2 வந்திருக்கு. 4 தருவாங்க. அப்படி இது நாங்கள் ஒரு டபுள் மட்டுமே. 3வது ஓவரோட லாஸ்ட் பால் இல்லை கடை நார்மலியாக வந்திருக்கு. பட் அந்த இடத்துல போகாது. ஸோ போல கையில் விக்கெட் நம்பர் 1 கிளைம் பண்ணி கொடுக்குறாரு சதீஷ். அப்படியே 3rd ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது ஓவர் கண்டினியூ பண்ண வீரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அறுவலி சரியான கனெக்ஷன் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட்
லெக்கில் ஏற்றி விட்டுருக்காங்க. ஓ பால் முன்னாடி பம்ப் ஆயிருக்கு. ஒரு டபுள் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் இதாடி பெருசாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? மேக்ஸிமம் ஃபுல் டாஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ திரும்பி ஒரு சுவிட்ச் இதாடி நாங்கள் ஒன்று வந்துருக்கு. சிக்க அடிக்கணும். வெயிட் பண்ணி அடிச்சாரு, பட் அடிக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே வயசில். சுவிட்ச் உள்ள விட்டுருக்காங்க. கீப்பரும் விட்டுருக்காரு. சைடு ஸ்லீப் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால். வேஸ் அண்ட் தட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன் கால் வந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்பெல்லிங்க. ஓலே கட்டார் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபார்வர்ட். அங்கே அடிச்சிருக்காரு அண்ட் விக்கெட் அடிச்சிருக்கு. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் 11 வாரியர்ஸ். ஓ புல்டாஸ் கேட்சுக்கு வராங்களா? இல்லை ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 4 உள்ள அந்த சாம் இருக்காரு. அவருக்கான பால் சுவிட்ச் அண்ட் மேலேயே பட்டிருக்கு. டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஓ 3 சுவிட்ச் அண்ட் லோ ஃபுல்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. பட் கையில் விழுந்திருக்கு விக்கெட். பால் சகா வரிசை அண்ட் ஓ ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. பேக்கப் வந்து எடுத்திருக்காங்க. நாங்கள் விக்கெட் ஆன் பார்க்கும்போது அம்பேஸ் கால் நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் உடச்சிட்டாரு, பட் அடிக்கல. போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் கீழே அடிச்சிருக்காங்க. டபுள் கால் டபுள் அங்கே அடி. ஓ அடிக்கல. ஒரு சிங்கிள் டபுள் மட்டுமே. ஸோ போன பால் வந்து 3 ரன் ஓடி இருக்காங்க. புல்டாஸ் அண்ட் கேட்ச் த கால். கீப்பர் கீழே இருக்காரு. பிடிச்சிருக்காங்க விக்கெட். 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் 11 வாரியர்ஸ். ஸோ ப்ரெஷரில் இருக்காங்க. திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் பால் தப்பான பால் போட்டிருக்காரு. சிங்கிள் அண்ட் டபுளா இல்லை சிங்கிள் மட்டுமே. ஸோ திரும்பி ஒரு அறுவலி எட்ஜ் அண்டு போல்டு படல, பட் அங்கே விக்கெட் ஆன் பார்க்கும்போது விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் சுவிட்ச் தான். ஓ லெக்ல குயிக்கா ட்ராவல் ஆகுது பால். நல்ல ஒரு ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஸோ டபுள் அண்ட் ஓ த்ரோ இங்கே போயிருக்கு. ட்ரிபிள் அண்ட் 3+ விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ்க்கு வந்தோம் இங்கே. சென்னை 95க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து விச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கனெக்ட் பண்ணல. அவர் நார்மலாக ஒரு பேசிக் ரைட் ஹேண்டரு. ஸோ கோல்டன் பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் அபி இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் ஃபுல் டாஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு, பட் டச் தான் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ டபுள் கால். ஓ டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். சென்னை 95 அபிதோட லாஸ்ட் பண்ணிருக்காரு. நம்பர் 3ல நியூமேன் வெங்கட் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஓ வெட்டி விட்டுருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ தவற விட்டுருக்காங்க அண்ட் டாட் பால் மட்டுமே. ஓ ஆஃப்ல அடிச்சிருக்காரு. பால் போயிருக்கா போல. அது கையில் மீண்டும் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் சென்னை 95. ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சாம் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பேங்க்ல டார்கெட் அண்ட் விக்கெட் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சாம் தன்னோட ஸ்பெல்ல. இங்கே நம்பர் 5ல நியூமேன் பிரவீன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அதுக்கு காலில் பட்டு போயிருக்கு. ஸோ லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் அண்ட் ஓ சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் நம்பர் 4ல உள்ள அந்த சரண் இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஓ திருப்பி விட்டுருக்காரு. டபுள் கால் இருக்கு. சிங்கிள் அண்ட் டபுள். ஓ அங்கே நாட் அவுட் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. ஸோ முயற்சி எடுக்க முடியல அண்ட் டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகுது டீம் சென்னை 95 மேலே.
ஓ இங்கே தொட்டு விட்டுருக்காரு அண்ட் ஒரு சிங்கிள் அண்ட் இப்போ டபுள் ஓடுவாங்களா இல்லை சிங்கிள் மட்டுமே. ஒரு ஷாட் நான் இதை போய் எடுத்துருக்காரு சிங்கிள் அண்ட் பவுண்டரி இது வரைக்கும் போகலை, ஒரு டபுள் மட்டுமே. ஓ மூணாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் தூக்கி விட்டுருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ திரும்பி 4 பேர் அதே இடத்துல அடிச்சிருக்காரு, பட் அங்கே ஃபீல்டரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் விக்கெட், நல்ல டேக்கு. நியூ மேன் நம்பர் 6ல விக்கி வந்திருக்காரு, அவருக்கான பால் சுவிட்சிட்டு. ஓ ஏஜி ஓடல கீப்பர், நல்ல ஒரு டேக்கு, ஒரு டாட் பால் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் விளையாடுறதுக்கு மீண்டும் டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. சுவிட்ச் ஓ தப்பு பண்ணியிருக்காருங்க, அதனால கனெக்ஷன் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே இது வரைக்கும். நான் அதான் விளையாண்டுருக்கேன். டாட் பால் டு அந்த தேர்ட் ஓவர் டீம் ஃப்ரம் 11 வாரியர்ஸ். 4வது ஓவர் கண்டினியூ பண்ண விச்சு வந்திருக்காரு மற்றும் பேட்டிங் பவர் பிளே. ஓ தவற விட்டுருக்காரு. ஸோ டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. திரும்பி ஒரு சுவிட்ச் அந்த அடி கனெக்ட் பண்ணியிருக்காரு விக்கி. ஸோ ரிசல்ட்டு பவுண்டரி போய் ரீச் ஆகிருக்கு பால். ஸ்டெப் டவுன் அண்ட் பால், ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் வேற அவுட், கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் விக்கி. சுவிட்சில் அடிச்சிருக்காரு. ஸோ திரும்பி ஒரு சுவிட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு, டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் மேலே பட்டிருக்கு, மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் பாலுங்க பவர் பிளேயில். ஓ அடிக்கல அண்ட் இப்போ குயிக்காக ஓடி இருக்காங்க, அங்கே அடிக்கணும். ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. சாம் கண்டினியூ பண்ணுறாரு 4வது ஓவரை. ஓ விட்டுருக்காங்க, டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்பெல்லிங்க. சுவிட்ச் அண்ட் ஓ கேப்பில் போயிருக்கு, டபுள் கால், மிஸ்ஃபீல் அண்ட் பால் எதுவுமே போகல. ஓ டபுள் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் ஃபுல் டாஸ் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் 2 ஃபார் விக்கி கிடச்சிருக்கு. சுவிட்ச் அண்ட் அரைக்குழி தப்பான இடம். ஓ கையில் மிஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய க்ரூஷியல் விக்கெட்டை இங்கே விட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக உள்ளதான் நிற்கிறாரு, இப்போ ஓடி இருக்காங்க அண்ட் ஒரு 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. நான் அதான் அப்படி சுவிட்ச் கேட்ட மாதிரி கரெக்டாக தூக்கி போட்டுருக்காரு டாட் பால். ஸோ லாஸ்ட் பாலுங்க. சரி இந்த டாட் பால் கூட 4th ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் 11 வாரியர்ஸ். 5வது ஓவர் கண்டிப்பாக முகிலன் வந்திருக்காரு மற்றும் ஒன் சைடில் பிரகாஷ் இருக்காரு. ஓ நியூ மேனாக உள்ள வந்துருந்தாரு நம்ம 7ல். ஒரு சிங்கிள் ஓடல, சிங்கிள் மட்டுமே. கண்டிப்பாக சுவிட்சிட்டு ஃபுல் டாஸ் அவரை விட்டுருக்காங்க. டாட் மேக் ப்ரெஷர் சென்னை 95 டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் டபுள் கால், சிங்கிள் அண்ட் நிக்காச்சு. திரும்பி ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் நிறையது. பிரகாஷ் தன்னோட லாஸ் பண்ணியிருக்காரு ரன் பண்ணுவாங்க. ஸோ வெற்றி பெறணும்னா தான் 3 பாலுக்கு 14. திரும்பி விக்கெட் அண்ட் பேக் 8 விக்கெட். ஸோ 2 பாலுக்கு தேவை 14. நியூ மேனாக உள்ள வந்திருக்காரு. நீங்கள் எதாவது இருக்கா? ஓ ஓட்டில் ராக்கிங் சிங்கிள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஸோ மேட்சோட லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண ரஞ்சித் வந்திருக்காரு. ஷார்ட் சைட்டில் அண்ட் இதோட டீம் 11 வாரியர்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் சென்னை 95.